நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் சேவிக்கும் அத்தியாயம் நேற்று சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சி தான். பிரம்மா முதலானோர் தவம் புரிந்ததும் நாராயணர் வரமளித்ததும் குறித்துத்தான் சேவித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து சேவிப்போம். அந்த ரிஷிகளும் தேவர்களும் பிரம்மாவுடன் உலகங்களின் ஹிதத்தை விரும்பி பார்க்கடலின் வடகரையை அடைந்தார்கள். அவர்கள் வேதத்தில் விதிக்கப்பட்டதும் பிரம்மாவினால் சொல்லப்பட்டதுமான தவத்தை செய்தார்கள். மகா நியமம் என்கின்ற அந்த துவத்தின் அந்த தவத்தின் அனுஷ்டானமானது மிகவும் கடுமை உள்ளது. எல்லோரும் மேல் நோக்கின பார்வையும் பாகுவும் உடையவர்களும் ஒற்றை காலால் நிற்கிறவர்களும் கட்டை போல் ஆனவர்களும் சமாதி உடையவர்களுமாகி ஒரு வழிபட்ட மனத்தை உடையவர்களாக ஆனார்கள். அவர்கள் 1000 தேவ வருடங்கள் மிகவும் கடுமையான தவத்தை செய்து, பிரம்மாவுடன் கூடின தேவர்களே, தவத்தையே தனமாக உடைய முனிவர்களே, உங்கள் எல்லோரையும் நல்ல வரவா என்ற பிரஷ்னத்தில் பூஜித்து சிறந்த ஒரு வார்த்தையை சொல்லுகின்றேன். உங்களுடைய காரியத்தை நான் அறிந்தேன். அதுவும் உலகங்களுக்கு பெரிய நன்மையும் பிரவர்த்தி மார்க்கத்திற்கு உரியதுமாக ஆனது. ஆகையால் உங்களுக்கு பலத்தின் விருத்தியானது செய்யத்தக்கது. என்னுடைய ஆராதனத்தில் விருப்பத்தால் நீங்கள் மிக்க தவத்தை செய்தீர்கள். இந்த தவத்தின் உத்தமமான பயனை அனுபவிப்பீர்கள். உலகங்களுக்கெல்லாம் குருவும் பிதாமகருமான இந்த பிரம்மாவும் தேவர்களில் சிறந்தவர்களுமான நீங்களும் சமாதியுடன் ஆராதியுங்கள். எல்லோரும் எந்நாளும் யக்னங்களில் எனக்கு பரகங்களை ஏற்படுத்துங்கள். அப்பொழுது அதிகாரத்திற்கு தக்கபடி சேமத்தை சொல்லுவேன் என்னும் வேதாந்தங்களால் அலங்கரிக்கப்பட்ட இன்பமான பேச்சை செவியுற்றார்கள். தேவர்களுக்கும் தேவரான பகவானுடைய இந்த வார்த்தையை கேட்டு உடனே அந்த எல்லா தேவர்களும் பிரம்மாவும் அந்த மகா முனிவர்களும் உடல் புலகித்து வேதத்தில் காணப்பட்ட விதிப்படி விஷ்ணுவை தேவதையாக உடைய யாகத்தை செய்தார்கள். அந்த சத்திரம் என்கின்ற யாகத்தில் எப்பொழுதும் பிரம்மாவானவர் தாமே பாகத்தை கல்பித்தார். தேவர்களும் தேவ ரிஷிகளும் பகவானை குறித்து தங்கள் பாகங்களை அவரவர்களுடைய பாகங்களை கல்பித்தார்கள். கிருத்தயுகத்தில் உள்ள தர்மங்களை உடைய அந்த பாகங்கள் மிகவும் கௌரவிக்க பெற்று ஆதித்யனுக்கு நிகரான நிறமுடையவரும் தமசுக்கு அப்பாற்பட்டவருமான அந்த புருஷரை பெரியவரும் எங்கும் வியாபித்திருப்பவரும் பிரகாசிக்கின்றவரும் நியமனம் செய்கிறவரும் வரமளிப்பவரும் பிரபுவுமாக தெரிவிக்கின்றன. அதன் பிறகு வரத்தை அளிப்பவரும் தேவருமான மகேஸ்வரர் சரீரம் இல்லாதவரும் ஆகாயத்தில் இருப்பவருமாகி யாகத்தில் இருப்பவர்களான அந்த தேவர்களை எல்லாம் நோக்கி சொல்ல ஆரம்பித்தார். யாரால் எந்த பாகமானது கல்பிக்கப்பட்டதோ அது அப்படியே என்னை அடைந்தது. பிரீத்தி அடைந்தவனான நான் இப்பொழுது ஆவித் ரூபமான பயனை அளிக்கின்றேன். தேவர்களே, இது உங்களுக்கு என்னுடைய அனுகிரகத்தால் உண்டான அடையாளம். நீங்கள் பூர்ணமான சிறந்த தட்சிணையுடைய யாகங்களாலே யுகந்தோறும் என்னை பூஜித்து பிரவர்த்திக்குரிய பயனை அடையுங்கள். தேவர்களே, எல்லா உலகங்களிலும் எந்த மனிதர்கள் யக்னங்களால் ஆராதிப்பார்களோ அவர்கள் உங்களுக்கு வேதத்தில் ஏற்படுத்தப்பட்ட பாகங்களை கல்பிப்பார்கள். இந்த பெரிய யாகத்தில் யார் எந்தபடி எனக்கு பாகத்தை கல்பிப்பானோ அவன் அந்தபடியே யாகத்தில் பாகத்திற்கு யோகியனாக வேதத்தில் உள்ள விதி வாக்கியத்தால் என்னால் செய்யப்பட்டிருக்கின்றான். நீங்கள் யக்னபாகத்தின் பயனுக்கு யோகியர்களும் என்னாலே அதிகாரத்தில் நியமிக்கப்பட்டவர்களும் உலகத்தில் எல்லா விஷயங்களையும் பார்க்கிறவர்களுமாகி உலகங்களை விருத்தி செய்யுங்கள்.
பிரவர்த்தியின் பயனால் கௌரவிக்கப்பட்டு நடக்கப் போகின்ற கர்மாக்களாலே விருத்தி செய்யப்பட்ட பலத்தை உடையவர்களாகி உலகங்களை தரிப்பீர்கள். நீங்கள் மனிதர்களாலே எல்லா யாகங்களிலும் ஆராதிக்க பெற்று அதனாலில் என்னை சிந்திப்பீர்கள். இதுதான் எனக்கு நீங்கள் செய்கிற பூஜை. இதற்காகவே வேதங்களும் ஔஷதிகளோடு யக்னங்களும் சிருஷ்டிக்கப்பட்டன. பூமியில் நன்றாக செய்யப்பட்ட இந்த யாகங்களாலே தேவர்கள் பிரீத்தியை அடைவார்கள். உங்களுக்கு பிரவிற்த்தியின் குணத்தால் கல்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது இந்த உலகத்தில் கல்பத்தின் முடிவு வரையில் என்னால் செய்யப்பட்டது. தேவர்களே, அதிகாரத்திற்கு தக்கபடி உலகங்களின் ஹிதத்தை ஆலோசியுங்கள். மரிச்சி, அங்கிரசு, அத்ரி, புலஸ்தியர், புலகர், கிருத்து, வசிஷ்டர் என்ற இந்த 7வரும் மனத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இவர்கள் வேத வித்துக்களும் முக்கியர்களான வேதாச்சாரியர்களுமாக கல்பிக்கப்பட்டார்கள். பிரவர்த்தி தர்மமுடையவர்களாகி சிருஷ்டிகர்த்தா ஸ்தானத்திலும் கல்பிக்கப்பட்டார்கள். அனிருத்தர் என்று சொல்லப்பட்ட இவர் கிரியையோடு கூடினவர்களுக்கு மார்க்கமும் யக்தமானவரும் சனாதனரும் பிரஜைகளின் சிருஷ்டியை செய்கிறவரும் பிரபுவுமாய் உள்ளவர். சனத், யுஜாதர், சனகர், சனந்தர், சனத்குமாரர், கபிலர், 7ஆமவரான சனாதனர் ஆகிய இந்த 7 ரிஷிகளும் பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களாக சொல்லப்பட்டார்கள். அவர்கள் தானாக உண்டான ஞானத்தை உடையவர்களாகி நிவிர்த்தி தர்மத்தை அடைந்தார்கள். அவர்கள் யோகத்தை அறிந்தவர்களும் முக்கியர்களும் சாங்கிய சாஸ்திரத்தில் வல்லவர்களும் தர்ம சாஸ்திரங்களில் ஆச்சாரியர்களும் மோட்ச தர்மத்தை பிரவர்த்திக்க செய்கிறவர்களுமாக ஆனவர்கள். அவ்யக்தத்திலிருந்து முதலில் 3 குணங்களை உடையவனும் மகானுமான நான் வெளியில் வந்தமையால் அவ்யக்தத்தை காட்டிலும் மிகவும் மேலான க்ஷேத்ரக்னன் என்று எண்ணப்பட்டேன். அப்படிப்பட்ட நான் கிரியை உள்ளவர்களுக்கு மறுபடி திரும்புதல் இல்லாத மகா மார்க்கம் உள்ளவன். எந்த ஜந்துவானது பிரவர்த்தியிலோ நிவர்த்தியிலோ எந்தெந்த கர்மத்தில் எப்படி படைக்கப்பட்டதோ அது சுவாதீனம் இல்லாமல் அப்படியே அதன் பயனை அனுபவிக்கிறது. ஜகத்தினருக்கு பக்தியை செய்கிறவரும் பிரபுவுமான இந்த பிரம்மாவானவர் உலகங்களுக்கு குருவாய் இருக்கிறவர். இவர் உங்களுக்கு மாதாவும் பிதாவும் பிதாமகருமானவர். இவர் என்னால் உபதேசிக்கப்பட்டு எல்லா பிராணிகளுக்கும் வரமளிப்பவராவார். இவருடைய நெற்றியிலிருந்து உண்டானவரும் இவருக்கு புத்திரருமான ருத்ரரானவர் பிரம்மாவினால் உபதேசிக்கப்பட்டு எல்லா பிராணிகளையும் தரிசிக்கின்ற பிரபு ஆவார். செல்லுங்கள், விதிப்படி உங்கள் அதிகாரங்களை பாருங்கள். எல்லா உலகங்களிலும் எல்லா கிரியைகளும் நடக்கட்டும், தாமசிக்க வேண்டாம். பிராணிகளுக்கு கர்மங்களையும் கதிகளையும் இகத்தில் ஆயுள் உள்ளவரையும் இகத்தில் ஆயுள் வரையறையும் கொடுங்கள். ரித்தயுகம் என்கின்ற சிறந்த இந்த காலமானது நடக்கிறது. இந்த யுகத்தில் தியாகத்தில் பசுக்களை ஹிம்சிக்க கூடாது. அது வேறு விதமாக மாறுகிறதில்லை. இந்த யுகத்தில் தர்மமானது 4 பாதங்களோடு பூரணமாகவே இருக்கிறது. பிறகு திரேதாயுகம் வரும். அதில் வேதம் 3ஆக பிரியும். யாகத்தில் பசுக்கள் கொல்லப்பட்டு மரணத்தை அடையும் தர்மத்திற்கு 4வது பாதம் குறைந்து போம். பிறகு துவாபரம் என்கின்ற புண்ணிய பாவங்கள் சமமாக கலந்த காலமானது வரும். அந்த யுகத்தில் தர்மமும் 2 பாதம் குறைந்ததாகும். பிறகு கலிபுருஷனை முன்னிட்ட கலியுகம் வந்தவுடன் தர்மமானது எங்கேயாவது ஓரிடத்தில் ஒரு பாகத்தினுடன் இருப்பதாகும் என்று சொன்னார். தேவர்களும் தேவ ரிஷிகளும் இவ்வாறு சொல்லுகிறவரும் குருவுமான பகவானை பார்த்து,
பகவானே, தர்மமானது ஒரு பாதத்தினுடையது இருந்து எங்கேயாவது ஓரிடத்தில் ஒதுங்கின காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு பகவான், எந்த இடத்தில் நல்ல ஆச்சாரத்தை உடைய குருக்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ, எந்த இடத்தில் தர்மமாவது குறையாமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் வசிக்க வேண்டும். எந்த இடத்தில் வேதங்களும் யக்னங்களும் தவமும் சத்தியமும் இந்திரிய நிகிரகமும் அஹிம்சையும் தர்மத்துடன் சேர்ந்து நடக்குமோ அந்த இடத்தை நீங்கள் அடையுங்கள். அதர்மமானது உங்களை ஸ்பரிசிக்காமல் இருக்கட்டும் என்று சொன்னார். அந்தபடி பகவானாலே உபதேசிக்கப்பட்ட ரிஷி முகங்களோடு கூடின அந்த தேவர்கள் பகவானுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு இஷ்டமான இடங்களை அடைந்தார்கள். தேவர்கள் சென்ற பிறகு பிரம்மா ஒருவர் மட்டும் அனிருத்த சரீரத்தில் இருக்கிற அந்த பகவானை பார்க்க விருப்பமுடையவராய் இருந்தார். அப்பொழுது தேவரானவர் பெரிய அஸ்வசிரசை செய்து கொண்டு அந்த சாங்கமான வேதங்களை ஆவர்த்தி செய்கிறவரும் கமண்டலுவையும் திரிதண்டத்தையும் தரிக்கிறவருமாகி அவருக்கு தரிசனம் கொடுத்தார். பிறகு அஸ்வத்தின் சிரசை உடையவரும் அளவற்ற தேஜஸ் உடையவருமான அவரை பார்த்து, உலகங்களுக்கு கர்த்தாவும் பிரபுவுமான பிரம்மாவானவர் உலகங்களுடைய நன்மையை விரும்பி வரத்தை அளிக்கின்றவரான அவரை தலையாலே வணங்கி அஞ்சலி செய்து கொண்டு முன்னே நின்றார். அப்பொழுது பகவான் அந்த பிரம்மாவை ஆலிங்கனம் செய்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லினார். நீர் விதிப்படி உலகங்களின் காரியங்களுடைய எல்லா நிலைமைகளையும் விசாரியும். நீ எல்லா பிராணிகளையும் தரிக்கிறவர். நீர் பிரபு, நீர் ஜெகத்துக்கு குரு. ஆகையால் நான் உம்மிடம் பாரத்தை வைத்துவிட்டு உடனே சந்தோஷத்தை அடைவேன். தேவர்களுக்கு வேண்டிய காரியமானது உமக்கு சாத்தியமில்லாது இருக்கிற பொழுது நான் ஆத்ம ஞானத்தை கொடுத்து கொண்டு அவதாரத்தை அடைவேன் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லிவிட்டு பகவான் அந்த இடத்திலிருந்து மறைந்தார். அவரால் உபதேசிக்கப்பட்ட பிரம்மாவும் சீக்கிரமாக தம் உலகத்தை அடைந்தார். இவ்வாறு மகா பாக்யவானும் சனாதனனுமான அந்த பத்மநாபர் எப்பொழுதும் யாகங்களில் முதற் பாகத்தை கிரகிக்கிறவரும் யாகங்களை தரிப்பவருமாகி சொல்லப்பட்டார். அக்ஷயமான தர்மத்தை உடையவர்களுக்கு சாதனமான நிவிருத்தி தர்மத்தையும் அடைந்தார். உலகத்தினுடைய விசித்திர தன்மையை செய்து பிரவர்த்தி தர்மங்களையும் செய்தார். பிரஜைகளுக்கு அவர் ஆதி, அவர் மத்தியம், அவர் முடிவு, அவர் தரிப்பவர், அவரே தரிக்கத்தக்கவர், அவரே கர்த்தா, அவரே காரியம். யுகத்தின் முடிவில் உலகங்களை தம்மிடம் ஒடுக்கிக் கொண்டு நித்திரை செய்து யுத்தத்தின் ஆதியில் விழித்து ஜெகத்தை பலவிதமாக சிருஷ்டித்தார். நிர்குணரும் மகாத்மாவும் உற்பத்தி இல்லாதவரும் விஸ்வரூபரும் எல்லா தேவர்களுக்கும் ஸ்தானமும் மகாபூதங்களுக்கு அதிபதியும் ருத்ரர்களுக்கு பதியும் அஸ்வினி தேவர்களுக்கு பதியும் வசுக்களுக்கு பதியும் வாயுக்களுக்கு பதியும் ஆதித்யர்களுக்கு பதியும் வேதங்களுக்கும் யக்னங்களுக்கும் பதியும் வேதாந்தங்களுக்கு பதியும் எப்பொழுதும் சமுதிரத்தில் வசிப்பவரும் பாவங்களை ஹரிப்பவரும் தர்பை போன்ற கேசங்களை உடையவரும் சாந்தியுடையவரும் எல்லா பிராணிகளுக்கும் மோட்ச தர்மத்தை உபதேசிப்பவரும் தவங்களுக்கும் தேஜஸ்களுக்கும் யசஸ்களுக்கும் பதியும் எப்பொழுதும் வாக்குகளுக்கு பதியும் நதிகளுக்கு பதியும் ஜடைகள் உள்ளவரும் ஒரு கொம்புள்ள வராகமானவரும் புத்திமானும் சூரிய ரூபரும் அஸ்வத்தின் சிரம் போன்ற ஸ்ரத்தை உடையவரும் எப்பொழுதும் வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் என்கின்ற 4 மூர்த்திகளை தரிப்பவரும் சூக்ஷ்மமாய் இருப்பவரும் ஞானத்தால் பார்க்கக்கூடியவரும் ஜரையற்றவரும் நாசமற்றவருமான அந்த தேவருக்கு நமஸ்காரம் செய்யுங்கள். அறிவற்ற அந்த தேவர் எங்கும் கமனமுள்ளவராக சஞ்சரிக்கின்றார். அவர் இந்த பரபிரம்மம். சாஸ்திர ஞானமாகிற நேத்திரத்தால் பார்க்கத்தக்கவர்.
இவ்விதமான இது முற்காலத்தில் என்னால் ஞான நேத்திரத்தால் காணப்பட்டது. நீங்கள் கேட்டமையால் நான் அவற்றையெல்லாம் உள்ளபடி சொன்னேன். நான் சொல்வதை செய்யுங்கள். ஈஸ்வரரான ஹரியை உபாசியுங்கள். வேதங்களில் உள்ள சப்தங்களால் துதியுங்கள், விதிப்படி பூஜியுங்கள் என்று சொன்னார். இவ்வாறு புத்திமானான அந்த வேத வியாசர் அவருடைய சிஷ்யர்களான நாங்கள் சிறந்த தர்மத்தை உணர்ந்த புத்திரரான சுகர் ஆகிய எல்லோருக்கும் சொன்னார். எங்களுடைய உபாத்தியாரான அவரும் எங்களுக்கு 4 வேதங்களிலும் இருந்து உண்டான ரிக்குகளாலே அந்த ஹரியை துதித்தார். நீர் என்னிடம் கேட்ட இவற்றையெல்லாம் உமக்கு சொன்னேன். இந்தபடி முற்காலத்தில் துவைபாயனர் என்கின்ற குருவானவர் எனக்கு சொன்னார். எந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் பகவானை குறித்து நமஸ்காரம் செய்துவிட்டு புத்தியை நன்றாக செலுத்தி இதை கேட்பானோ, யார் படிப்பானோ, அவர்கள் நோயில்லாதவர்களும் புத்திமான்களும் பலமும் ரூபமும் உடையவர்களுமாவார். நோயாளி நோயின்றும் விடுபடுவான். கட்டுப்பட்டவன் கட்டிலிருந்தும் விடுபடுவான். விஷய சுகத்தை விரும்புகிறவன் விஷய சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் அடைவான். பிராமணன் எல்லா வேதங்களையும் அறிந்தவனாவான். சத்திரியன் விஜயம் உள்ளவனாவான். வைசியன் அதிகமான லாபம் உடையவனாவான். 4வது வருணத்தினர் சுகத்தை அடைவான். புத்திரன் இல்லாதவன் புத்திரனை அடைவான். கன்னிகையும் இஷ்டனான கணவனை அடைவாள். கர்ப்பம் சிக்கினவள் அதிலிருந்தும் விடுபடுவாள். அந்த கர்ப்பிணி புத்திரனை பெறுவாள். மலடியானவள் புத்திர பௌத்திரர்களுடைய அபிவிருத்திக்கு காரணமான குழந்தையை அடைவாள். யார் இதை வழியில் செல்லும் போது சொல்லுகிறானோ அவன் சேமத்தோடு மார்க்கத்தில் செல்வான். யார் இந்த பொருளை விரும்புகிறானோ அவன் அதை நிச்சயமாக அடைவான். மகாத்மாவான புருஷோத்தமரிடம் ரிஷிகளும் தேவர்களும் வந்ததையும் அவருடைய உபதேசத்தையும் இந்த பக்தர்கள் கேட்டு பரம சுகத்தை அடைவார். இது வியாச மகரிஷியின் உறுதியான வார்த்தை என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.